இதுல நிறைய வகை இருக்குங்க. கம்பி எல்லாம் வச்சு பின்னுவாங்க. இப்ப வந்து அது பின்றதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லைங்க. கம்பி வச்சு பின்ன முடியறது இல்லைங்க. தெரியல உங்களுக்கு. இப்ப நான் பின்னுவேன். நான் அதை உட்காந்து பின்னிட்டு இருந்தேன்னா சேல் பண்ண முடியாது. இந்த மாதிரினா பின்னி கொடுத்துட்றாங்க. ஒயர் கட் பண்ணி அதுக்கப்புறம் அடி போட்டு விட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கணும். 12 இன்ச்சு வந்தோடனே மடிச்சு சொருவிடுவாங்க. எப்படி ஒரு அரை நேரம் ஆயிருங்க. பினிஷிங் பண்றதுக்கு அரை நேரம் ஆயிரும். மிஷின்ல பின்றது இருக்குதுங்க. ஆனா இந்த அளவுக்கு டைட் கிடைக்காதுங்க. தொலைன்னு இருக்கும். அது வந்து சரிப்பட்டு வராதுங்க. நம்ம கடையில பாத்தீங்கன்னா 70 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா வந்து 70 ரூபா வருங்க. இந்த கூட இந்த சைஸ் பாருங்க. இது வந்து 3ஆம் நம்பர் சொல்லுவாங்க. அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கும்பல் தான் கொடுத்துருக்காங்க. ரிவிட்டு ஒரிஜினல் ரிவிட்டுங்க. திரு பிடிக்காது அவ்வளவு சீக்கிரம். இது பாருங்க. இது வந்து 4ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. இது 7 கிலோ 8 கிலோ வெயிட் வரையும் போடலாங்க. இது 5ஆம் நம்பருங்க. இது 5ஆம் நம்பர் சொல்லுவோம். பெரிய சைஸுங்க. இதுல எப்படி இருந்து ஒரு 20 கிலோ பொருள் போடலாங்க. அந்த அளவுக்கு கைப்பிடி ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. ஹெவியா போட்டிருக்கேன். சந்தை பொருள் வாங்கலாங்க. ஏதாவது மளிகை ஜாமான வாங்குறதுனா கூட போட்டுக்கலாங்க. காய்கறி வாங்குறதுனாலும் போட்டு இது கொண்டு வரலாம். வெயிட் போட்டு தூக்கிட்டு வர 2 மாசம் புழங்கினோம்னாவே போதுங்க. ரொம்ப டைட் ஆயிடுச்சு. நானும் தயார் பண்ணுவாங்க. வீட்லயும் தயார் பண்ணுவாங்க. அப்புறம் வெளியிலயும் கொடுத்து பின்னிக்கிறோங்க. நாங்க ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. கோயில் திருவிழா இருந்ததுனாலும் திருவிழால போடுவோங்க. என் பேர் விக்டருங்க. ஈரோடு தாங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஈரோடு தான். இப்ப நாங்க இருக்கிறது சாஸ்திரி நகர்ல இருக்கோம். ஈரோடு டு கரூர் ரோடுங்க. கரூர் ரோட்ல ஆர்டிஓ ஆபீஸ்னு சொல்லி அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில வேப்ப மரத்தடியில போட்டிருக்காங்க. தொலைபேசி எண் சொல்ல முடியுங்களா? சொல்றேங்க. சரிங்க. என்னுடைய நம்பர் செல்போன் நம்பர் வந்து 93ங்க 45 75 82 11ங்க. விக்டர் பால்ராஜுங்க என் பேரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க.